எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு புதுசா வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும். துளசிமதி முருகேசன், பாராலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட். நான் 2023 தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஆரம்பிச்சேன். இந்த 2 இயர்ஸ்ல நான் 19 கண்ட்ரீஸ் போய் 41 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இதுல 19 கோல்ட் மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். காஞ்சிபுரத்துல ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரேன். என்னோட அப்பா ஒரு தினக்கூலி. காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட கஷ்டமா இருந்த டைம்லயும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு என்னோட அப்பா. என்னோட 13 வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு பிரைவேட் கிளப்ல இருந்தோ ஒரு அகாடமில இருந்தோ வரல. முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் எஸ்டிஐடி கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்றத இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். இந்த 23 வயசுல பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா நான் உங்க முன்னாடி இப்ப நின்னுட்டு இருக்கேன். நாங்க கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் சிஎம் சார் கிட்ட, சார் மெடலோட உங்களை பாக்குறோம் அப்படின்னு. ஆனா நாங்க திரும்பி ஒரு மெடலோட வரல, மொத்தம் 4 பாராலிம்பிக் மெடலோட வந்தோம். இதுல பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த மெடல் வின் பண்ண 4 பாராலிம்பிக் மெடல்ல 3 மெடல் வின் பண்ணது பெண்கள் தான். சரி, இந்த 13 வருஷத்துல நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களா? தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான். என்னையும் எங்க அக்காவையும் பயிற்சிக்காக எங்க அப்பா கிரவுண்டுக்கு கூட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையும் உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு. என்னோட சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டை, அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை.